ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லிக்கு குருமா மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் 2 இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, 3 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இது வந்து அரைக்க வேண்டிய பொருள். ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் பூண்டு, இதை அப்படியே எல்லாமே கொட்டிடலாம். இது ஃபுல்லாகவே இப்படியே கொட்டிடலாம். இது கூட 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், மசாலா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 5, சின்னதாக இருக்கங்காட்டிக்கு 5 எடுத்துருக்கேன். நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதை அரிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ தாளிச்சு விட்றலாம். நம்ம எண்ணெய், நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, தக்காளி கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதெல்லாம் இந்த தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் போட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். இது ரொம்பலாம் வதக்கணும்னா சும்மா ஒரு 2 கலர் கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது கூட நமக்கு என்ன தேவையோ அந்த கொஞ்சம் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நான் பொட்டுக்கடலை போட மறந்துட்டேன். இங்கே தேங்காய் அரைக்கும் போதே பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் திக்னஸாக வரும். நான் போட மறந்துட்டேன். இப்போ அதை பொடி பண்ணி போட்டிருக்கிறேன்.